வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய தலைப்பு பெற்றோர் தவம் பிள்ளைகள் நலம். அப்படின்னா பெற்றோர்களின் நல் வாழ்வு பிள்ளைகளின் நல் வாழ்வை குறிக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் உடல் மற்றும் மனநலனில் அக்கறை செலுத்துவதன் மூலம் அது குழந்தைகளின் நல் வாழ்விற்கு வழிவகுக்கும். அவர்களுடைய ஆரோக்கியமாக உடல் இருந்தால் அது குழந்தைகளின் நல் வாழ்விற்கும் வழிவகுக்கும். பிள்ளைகள் நலம் அப்படின்னா பெற்றோர்களின் நல்வாழ்வு குழந்தைகளின் நல்வாழ்வை எவ்வாறு பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் அது குழந்தைகளுடைய வாழ்க்கையில நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். பெற்றோர்களின் வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள் ஆகியவை குழந்தைகளின் உடல் மற்றும் அறிவையும் பாதிக்குதுன்னு சொல்றோம். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, பெற்றோர்கள் தங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் அது குழந்தைகளின் நல் வாழ்வுக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, பெற்றோர் தவம் பிள்ளைகள் நலம்ன்றது பெற்றோர்கள் தங்கள் நலனில் அக்கறை செலுத்துவதன் மூலம் குழந்தைகளின் நல் வாழ்க்கை மேம்படுத்த முடியும். பெற்றோர்கள் வழி வாழ்க்கை முறை தொடர்ந்து பிள்ளைகளின் உடல் வளமும் அறிவும் ஆகும். பெற்றோர்கள் நலம் அமைந்த மக்கள் வேண்டில் பிழை நீக்கும் தவம் அறமும் ஆற்ற வேண்டும். குழந்தையை சின்ன வயதிலேயே நாம சீர்திருத்தம் ஆரம்பிக்க வேண்டும். எப்படின்னா, வழக்கத்தை மாறி சீர்திருத்தி வாழ வலிவு முதலில் மனதில் அமைக்க வேண்டும். பழக்கத்திற்கு ஏற்றபடி செயல் கருத்து பதிவாகி மக்களுக்கு பல கோணத்தில் ஒழுக்க உணர்வோடு நீதி, இன்பம், நேர்மை, உயர்வு எனும் சொற்களுக்கு அர்த்தம் காணும் உலகில் ஏற்ற வழி குழந்தைகளை பண்படுத்துதல். மரத்தை ஒட்டிதான் விதை இருக்கும், அந்த விதை ஒட்டிதான் மரம் இருக்கும். இது தொடர் நிகழ்ச்சி. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மன நலத்திலே உடல் நலத்திலே நலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மருத்துவம் என்பது நோய் வந்த பிறகு தீர்ப்பது மாத்திரம் அல்ல, நோயே வராமல் காக்கலாம். நோய் என்றால் என்னன்னா, இயற்கையாக நம்முடைய உடலிலே உடல் நலத்திற்கு ஏற்ற எல்லாம் அமைந்து இருக்கிறது. அவ்வப்போது ஏற்படுகின்ற குறையை கூட சரி கட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு இயற்கையினுடைய ஆற்றல் அமைப்பு தான் உடலிலே இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லும் ஒரு ரசாயன சாலையாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நாம் அதை தெரிந்து கொண்டு ஒத்துழைத்தால் போதும். மேலும் கருவமைப்பு குறித்தும் அதிகமாக நினைவில் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எந்த முறையிலே மனம் உடல் அமைப்பிலே இருக்கின்றார்களோ அதை ஒட்டிதான் ஒரு உருவமாக முடியும். மரத்தை ஒட்டிதான் விதை இருக்கும், அந்த விதை ஒட்டிதான் மரம் இருக்கும்னு நாம இந்த நிகழ்ச்சியில சொல்றோம். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மனநலத்திலே உடல் நலத்திலே நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க நம்ம வழி வகுக்கணும். பெற்றோர்கள் இடத்திலே ஒருவருக்கு ஒருவர் பிணக்கு மனத்தாங்கள் இருக்குமேனால் நம் உடலிலே முக்கியமான சக்தியாக ஜீவகாந்த ஆற்றல் பின்கூற்று அது விஷத்தன்மையாக மாறக்கூடியதாக அமையும். அப்போ நம்ம அந்த குழந்தைகளையும் பாதிக்கும். ஆகவே மனநலமும் உடல் நலமும் காத்து இனிமை காக்கணும். குடும்ப வாழ்வில பொறுப்புள்ள கணவன் மனைவி இருவரும் கருப்பையில் வளர்ந்து வரும் குழந்தையின்
உறுப்புகளில் வளர்ச்சியை நன்றாக நாம கவனிச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா செயல் விளைவு நீதி அடிப்படையில பெற்றோர்களின் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் இவற்றால் கருவில் வளரும் குழந்தையின் உறுப்புகள் நலிவூறும். மேலும் கர்ப்ப காலத்தில் கருவூற்றத்திற்கு பெண்ணுக்கும் மனதில் துன்பமோ அச்சமோ எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இருக்க வேண்டும். குழந்தை உருவாகும் போதே தாய் தந்தை இருவரின் கருமைய பதிவுகளை குழந்தைகளுக்கு சொந்தமாகிவிடும். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கருமையத்தை நாம தூய்மையா வச்சிருந்தாதான் நம்மளுடைய கருவுல இருக்கிற குழந்தை நல்லா வளரும். இந்த காலத்துல பிறந்த பின் அதை வளர்க்கும் முறையிலும் ஏற்படும் விளைவுகளும் குழந்தையின் உடல் நலத்தையும் மன வளத்தையும் தக்கபடி அமைத்து கொடுக்கும். நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்று எல்லா கணவனும் மனைவியும் விரும்புவது இயல்புதான். அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய கடுமையாற்ற வேண்டும். அவர்கள் நல்ல ஒரு சிந்தனையோட ஆற்றலோட இருக்க வேண்டும். பெற்றோர்கள் வழி வாழ்க்கை முறையை தொடர்ந்து பிள்ளைகளின் உடல் நலமும் வரும், அறிவுமாகவும் மாறும். பெற்றோர்கள் நலம் அமைந்த மக்கள் நம்மளுக்கு கிடைச்சிட்டா நம்ம தவம் அறமும் அற்ற வேண்டும்னு சொல்றோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.